ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவில் புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சட்டம் தான். அந்த சட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சவுதி அரேபியாவில் முன்னாடிலாம் நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்றது இக்காமா முடிகிறதுக்கு இன்னும் 1 மாதம் 2 மாதம் தான் டைம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இக்காமா 1 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணிட்டு தான் நம்ம ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால் நமக்கு அதிகமான சிரமத்துக்குள்ளாயிட்டு கம்பெனியில் போயிட்டு நம்ம முயற்சி செஞ்சுட்டு வெளியில் இருந்தால் கஃபீல்கிட்ட போயிட்டு இக்காமா ரினியூல் பண்ண சொல்லி நம்ம ரொம்ப ஊருக்கு போகிறப்ப இக்காமா முடிகிற சமயத்தை நம்ம ஊருக்கு கிளம்புனாவே அது நமக்கு ரொம்ப கடுமையான விஷயமா இருந்துச்சு. இப்போ அதுக்கு சவுதி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம இந்த சவுதியில் இல்லை அப்படின்னாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் இக்காமாவை ஆன்லைனில் ரினியூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜவதாத் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீஎன்ட்ரி விசாவும் முன்னாடி உள்ளே இருந்து நம்ம அடிச்சுட்டு தான் போகணுங்கிறது இல்லாமல் இப்போ நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம அங்கே இருந்துக்கிட்டே நம்மளோட இக்காமாவை ரீஎன்ட்ரி விசாவை ரினியூவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படின்னா அப்சர் மூலமோ அல்லது முக்கியம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமோ நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், நம்ம கீழே வேலை பார்க்குறாங்க, நம்ம ஃபேமிலியோட இங்கே இருக்கோம் அப்படிங்கிற நம்ம ஃபேமிலிக்கு வேணுங்கிற இக்காமா ரினியூல் பண்ணுறது நம்ம எல்லாம் குடும்பத்தோட நம்ம நாட்டில் இருந்தாலுமே அங்கே இருந்துகிட்டே நம்ம அப்சர் மூலமோ இல்லை முக்கியங்கிற அப்ளிகேஷன் மூலமோ நம்ம ஃபேமிலியோட இக்காமாவே நம்மளால் ரினியூல் பண்ணிக்க முடியும். ரீஎன்ட்ரி விசாவே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ரீஎன்ட்ரி விசா நம்ம நாட்டில் இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல, இங்கே நம்ம 100 ரூபா செலவு பண்ணுவங்க, அங்கே 200 ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது. மற்றபடி நம்ம எமர்ஜென்சியில் போய் மாட்டிக்கிட்டால் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரீஎன்ட்ரி விசா நம்ம ரினியூவல் பண்ணுற இந்த ஒரு சட்டம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு முக்கியமான தகவலில் சந்திப்போம். மறந்துடாமல் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள்.